ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கிஸ். நான் உங்க விஜயானந்த். விக்ரம் படம் தள்ளி போகுது. அதே போல விஜய் சேதுபதி ஒரு படத்தையும் ட்ராப் ஆயிருக்காரு. அதில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள. ரஞ்சித் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிச்சிருக்க படம் தங்கலான். இந்த படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இது வரைக்கும் விக்ரம் நடித்த படங்களிலேயே ஒரு மணிமகுடமா அவருக்கு அமைய போது இந்த படத்துக்காக நிச்சயம் அவருக்கு ஆஸ்கார் விருது அளவுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா வித தகுதியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்பவே டாக் இருக்கு. அதிலும் வந்து ஒரு கிரவுண்ட் டு எர்த் அந்த லெவல்ல இறங்கி நடிச்சிருக்காரு விக்ரம். ஸோ உண்மையிலேயே அது விக்ரம் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ஒரு எதிர்பார்க்கிற படமா இந்த தங்கலான் படம் உருவாயிருக்கு. இந்த படம் வந்து அடுத்த மாதம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதோட சிஜி ஒர்க்ஸும் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் மிக்சிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனால இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால மார்ச் மாத இறுதிக்கு இந்த படம் தள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து உண்மையிலே தங்கலான் படம் தள்ளி போனது விக்ரம் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ரசிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்த படம். பல படங்கள் வந்து தங்கலான் படம் வரதை நினைச்சு ஜனவரி ரிலீஸை தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ அந்த படம்லாம் இப்போ திருப்பியும் ரீஷெடியூல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா விக்ரம் படம் வருதுன்னா உங்களுக்கு 14 வரும் ஒரு சில படங்கள், கேப்டன் மில்லர் மாதிரியான படங்கள் வருது. அதனை தொடர்ந்து ஒரு வாரத்திலே இந்த படம் வர்றதுனால தியேட்டர்ஸ் பிரச்சனை இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜனவரி பொங்கல்லேருந்து அப் டு 15 பிப்ரவரி வரைக்கும் உள்ள படங்கள் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க எல்லாம் ரிலீஸ்க்கு. இந்த 2 பெரிய படங்கள் வர்றதுனால இப்போ இந்த படம் டிராப் ஆனதுனால இன்னும் பல படங்கள் ரீஷெடியூல் பண்ணி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் எப்போ வந்தாலும் விக்ரம் படத்தை ரசிக்க போறோம். அதுவும் இந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து ரொம்ப பெருசா இருக்க போகுது. தேசிய விருதாகட்டும், ஆஸ்கார் விருதாகட்டும், எந்த விருது வேணா இதுக்கு கிடைக்கிறதுக்கு தகுதியான படமா இது அமையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இந்த படம் வந்து விக்ரம் லைஃப்லையும் சரி, ரஞ்சித் லைஃப்லையும் ஒரு முக்கியமான படமா இருக்கும். அதுதான் விக்ரம் படத்தோட ஒரு அப்டேட். அடுத்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி படம் வந்து சூதுகபும். நலன் குமாரசாமி இயக்கியிருந்தார் இந்த படத்தை. சஞ்சிதா செட்டி ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் வந்து சூதுகபும் நாடும் நாட்டு மக்களும் அப்படிங்கிற பேர்ல உருவாக்குறதா இருந்தார் நலன் குமாரசாமி. இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் முதல்ல நடிக்கிறதா இருந்தாரு. ஸோ அவருக்கு இப்ப நிறைய படங்கள் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனாலையும் அப்புறம் வேற ஒரு சில பிரச்சனைகளால இந்த படத்துல இருந்து விஜய் சேதுபதி விலகிட்டாரு. அவருக்கு பதிலாக இந்த படத்துல வந்து மிர்ச்சி சிவா ஹீரோவா நடிக்க போறாரு. முக்கியமான கேரக்டர்ல சத்யராஜ் நடிக்கிறாரு. அதே போல படத்தோட டைரக்டர் நலன் குமாரசாமியும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவர் இல்லைன்னா அந்த படத்தை வேற யார் டைரக்ட் பண்ணுவா அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. ஸோ இது விஜய் சேதுபதி பத்தின ஒரு அப்டேட்டு. இதற்கிடையே விஜய் சேதுபதி வந்து அவருடைய 50வது படமான மகாராஜன் படத்தை வந்து முடிச்சுட்டாரு. ஃபுல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. விரைவில் வந்து ரிலீஸ் ஆயிடும். அதனை தொடர்ந்து விஜய் சேதுபதி 51 படமும் முடிச்சு இப்ப 52 படத்துல இருக்காரு விஜய் சேதுபதி. ஸோ அவர் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. இந்த ரேஞ்சில் போனார்னா விரைவில் வந்து செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2 வருஷத்துல. அந்த லெவலில் வேகமா போயிட்டு இருக்காரு மனுஷன். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் மில்லர், ஸோ தனுஷ் நடிப்புல அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல பிரியங்கா மோகன் நடிச்ச படம் வந்து கேப்டன் மில்லர். இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த படம் வந்து உண்மையிலே தனுஷுக்கும் ஒரு மைல்கல்லான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கெட்டப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்காரு. இது ஒரு பீரியட் ஃபிலிம்னு அவரே சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பெரிய மெனக்கடல் இருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தினுடைய உன் ஒளியிலே அப்படிங்கிற ஒரு சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரோமோ வந்து இது மார்னிங்கு ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையிலே அது பெரிய வைரல் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு குழுவினர் மட்டுமல்ல தனுஷ் ரசிகர்களுக்கும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் கேப்டன் மில்லர் படத்தோட அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியா, ரொம்ப நாள் ஆச்சு ஆண்ட்ரியா திரையில பார்த்து. அவங்க கடைசியாக வந்து மிஸ்கின் டைரக்ஷன்ல பிசாஸ் 2 படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும், சினிமாவில் ஒரு செகண்ட் ரோடு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிசாஸ் 2 படம் கிடப்பிலேயே இருக்கு ரொம்ப காலமா. இன்னைக்கு இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதனால மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க, மன உளைச்சல இருக்காங்க. வெளியிடங்களில் வரப்ப அதை பற்றி யாராவது கேட்டால் அவ்வளோதான், மூஞ்சியில் வந்து எள்ளும் கொண்டு வெடிக்க ஆரம்பிச்சது ஆண்ட்ரியாவுக்கு. இதை போய் நீங்கள் மிஸ்கின்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மிஸ்கின் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுல அவ்வளோ பிஸியாக இருக்காரு. அடுத்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுல பிஸியாக இருக்காரு. ஆனால் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிசாஸ் 2 எப்போ வருதோ அப்போ தான் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு பெரிய
மகிழ்ச்சியோட வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஒரு அப்டேட்ஸ். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.